சிக்ரி. எல்லா செயலையும் கவனிக்கிறது வந்து சிக்ரி. உன்னிப்பா கவனிக்கிறவன் வந்து சிக்ரி. இப்போ டீச்சர் வந்து கேள்வி காட்டுவேன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க மனுஷன், ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்க பையன் வந்து தலையை குஞ்சிருவான். அவன் பேரை சொல்லணும்னா மெதுவாக ரொம்ப லேட்டாக தான் எழுந்துப்பான். அவன்கிட்ட கேட்டா எனக்கு தெரியும் ஆனா தவறா சொல்லுவேன்ற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்னா அவனுக்கு நான் என்ன மதம் வந்து கொடுப்பேன்? நான் மறுபடியும் சொல்றேன். ஆசிரியர் கேள்வி கேட்டவுடன் தலை குனிவான், முடியை மெதுவாக சரி செய்வான், அவர் பெயர் சொன்னால் எழுந்து நிற்பதில் தாமதம். எனக்கு தெரியும் ஆனா தவறா சொல். யாரோ ஆர்ட் சொன்னாங்க, அவங்கதான். சேலையோட முனையை அடிக்கடி சரி செய்வாங்க. குரல்ல வந்து ரொம்ப மென்மையா. நீங்க சொல்லுங்க மேடம், நான் என் பையனை சரியா வளர்க்கலையான்னு டீச்சர்கிட்ட கேட்பாங்க. சேலையை அடிக்கடி சரி செஞ்சுன்னே இருப்பாங்க. ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க. மறுபடியும் சொல்லுங்க. அத்தாரிட்டிக்கு சரண்டர் ஆகுறது என்ன மலர் வருது? எதுங்க? சென்டரி. அத்தாரிட்டிக்கு சரண்டர் ஆகுறது செராட்டோ பிளஸ் லார்ஜ். புரியுதுங்களா? இது புரியுதுங்களா? எப்பவுமே வந்து கோயில நிக்கிறவங்க வந்து கையில கியூல நிக்கிறாங்க, கையில இறுக்கி கண்கள் வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கும், மூச்சு வேகமா இருக்கும், பேச்சு வந்து எதுவும் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனநிலை கியூல நிக்கிறவங்க பொம்பளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி மனநிலை இருந்தா அது என்ன மலர் மருது? எதுவும் ஆகாம இருந்தா சரி அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருது? மிமுலஸ். அதுக்கு நோன் ஃபியருக்கு மிமுலஸ், அன்னோன் ஃபியருக்கு ஆஸ்பென். அதாவது வீட்டுல அப்பா வந்து விரலை வந்து ஒரு தப்ப சுட்டி காட்டுவாரு, குரலை வந்து ஆத்தென்டிகேட்டா பேசுவாரு, எப்போதும் நான் சொல்றதுதான் சரின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து என்ன மலை பண்ணி கொடுப்பீங்க? பீச் இல்ல, வெர்வைன். அதாவது வந்து ஆமா, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரஷர் ஆன் ஃபேமிலி. மாரல் வந்து அவருடைய பிரஷர் ஃபேமிலி மேல இருக்கிறது ஒரு வெர்வைன் தான். எப்போதும் சிரிப்பான், ஜோக் அடிப்பான், தனியா இருக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன மலை பண்ணி கொடுப்பீங்க? அக்ரிமோனி. எஸ், கரெக்டா. தலையை அடிக்கடி சொல்லுவான், நெத்தியை தடவுவான், வேலையை தொடங்க டிலே பண்ணுவான், போச்சு இன்னைக்கு மனசு வரல அப்படின்வான். இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? சூப்பர், கரெக்டா சொல்றீங்க. வீட்டுல வயசானவங்க வந்து தனியா உட்காருவாரு, குறைவா பேசுவாங்க, யாருக்கையும் உதவி கேட்க மாட்டாரு, நான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஏன் தனியா உட்கார்றாரு? தனியா உட்கார்ந்தாரு சார், அங்கேயே முடிஞ்சுச்சு மேட்ரு. நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன கொடுப்பேன், என் வீட்டுக்கு வந்தா என்ன எடுத்துன்னு வருவேன் இப்படின்னு சொன்னா அது என்ன மனநிலை? சரி, அந்த மனநிலையில என்ன இருக்குது? அதுக்குள்ள அந்த சிக்கரின்னு சொல்லிட்டீங்க, அதுல என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? அது ரெண்டு இருக்கு சார். ஆக்சுவலா பாசிட்டிவ் சிக்கரி அண்ட் நெகட்டிவ் சிக்கரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார் 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஞாபகம் இருக்கு, இப்ப சட்டன்னு ஞாபகம் வரல, அவ்வளவுதான். அவன் எதிர்பார்க்கறான், எதை கொடுக்கறான்றது, எதிர்பார்க்கறான். எப்ப எதிர்பார்ப்போட தரவன் தான் வந்து சிக்கரி. இதுல நீங்க இந்த பதில் வர வகையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணலாம். ஏதாவது கொண்டு வரணுமா இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்தா சாப்பிடாம அனுப்ப மாட்டோம், அன்போட கவனிப்போம், உள்ளார்ந்த மனநிலை. நான் கொடுக்கிறேன், நீ என் திருப்பி தரணும், இதெல்லாம் உரிமை. அன்பு இசிக்கல் டு உரிமை. எல்லாம் சரி போல காட்டுவான், எதுவும் வேண்டாம், சிரிச்சு பேசினாலே போதும், நான் தான் எல்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு. உலகமே சிக்கரியா தான் சார் இருக்குது. உலகமே சிக்கரியா தான் இருக்குது. அதுல மேக்ஸிமம் பீப்புள் அக்ரிமோனியா தான் இருக்கிறாங்க. ஃபேக்ட் சொல்லணும்னா அதான். அண்ட் நிறைய பேர் இன்டு செரட்டோ விச் யூ நோ. இதுல நிறைய பேர் குரூப்ல வந்து நான் என்ன சொல்ல வரேன், நாட் ட்ரைங் டு
ஒவ்வொருத்தருமே நீங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா இட் வுட் ரியலி மேட்டர்ஸ். இப்போ சார் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு, நம்மள இது பண்றாரு. அதே மாதிரி நீங்களும் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ப்ராபப்ளி நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இட் வுட் பி குட். நீங்க சொன்னா எதுவும் கொண்டு வருவேன். நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்னு சொன்னான்னா அது என்ன மலர் மருந்து? சென்டாரி, ரைட்? சூப்பர். நான் கொடுத்தா நல்லதுதான் கொடுப்பேன். சொல்லுங்க சார். இல்ல சார், கரெக்ட் தானே சார். ஒருத்தவங்க சொல்றது அப்படியே இமிடியேட்டா செய்யறது பண்றது அப்படின்னா அது சென்டாரி தானே சார்? ஆமா, நான் உபதேசத்தோட தருவான். இது வந்து ஹெல்த்துக்கு நல்லது, இதைதான் சாப்பிடணும், நான் சரியானதான் தருவேன் அப்படின்னு சொன்னா அது என்ன மலர் மருந்து? இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஒன் மோர் டைம் சார். இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிடணும், நான் சரியானதான் தருவேன் அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்றாருன்னா அவர் என்ன மலர் மருந்து? சரியானதை மற்றவருக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நபர் வந்து என்ன மலர் மருந்து? பொறுப்புணர்வோட தருவான். நான் பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா அரேஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? எலம். எலம். நான் பாத்துக்கிறேன், எல்லாம் சரியா அரேஞ்ச் பண்ணிடுவேன். மறந்து போச்சு. அந்த பக்கமே நம்ம வந்து ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் மறந்துடுவோம். கரெக்டா? வால்நட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லையை பாதுகாக்கிற வந்து வால்நட். அது புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சரியோ அதையே கொண்டு வருவேன், எனக்கு கம்ஃபர்டபுளானதை தான் தருவேன், எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாக மாட்டேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொன்னா அது வால்நட். பீச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை எடுத்து அதனுடைய மதிப்பீடு செஞ்சுதான் தருவான். இவருக்கு தேவையா, இது தேவையா, இது அவருக்கு சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு தரவன் வந்து பீச். எதுவும் தர முடியல, அப்ப தர முடியாத நிலை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் என்ன மலர் மருந்து? எனக்கு தெரியல, என்னால எதுவும் முடியல அப்படின்னு சொன்னா அவன் என்ன மலர் மருந்து? எல்லாரும் ரொம்ப யோசிக்கிறீங்க. எதுவும் தர முடியாத நிலை, எனக்கு தெரியல, என்னால எதுவும் முடியல. எக்ஸ்ட்ரீம் இன்னர் ஆங்குஷ், கிவிங் கெபாசிட்டி எக்ஸாஸ்டட். நீங்க யாருக்காவது உதவி செஞ்சா அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? இது பதில் நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற பதில வச்சு நீங்க அந்த அவனோட மலர், நம்ம ஏதாவது யாருக்காவது உதவி செஞ்சாங்கன்னா அவங்க என்ன நினைக்கணும், அவங்களுடைய உள்ளுக்கு என்ன நினைக்கணும் நான் சொல்றேன். அது நீங்க அந்த நபரோட மலர் மருந்து சொல்லுங்க. அவன் நன்றி சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? சிக்கடி. சூப்பர். எனக்கு உதவினதே போதும், எனக்கு உதவி செஞ்சதே போதும் அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? சென்டாரி. சிச்சிட்டே இருப்பேன். அக்ரிமோனி. நான் சரியானதை செஞ்சேனா அப்படின்னா எலம். ஏன் நான் தான் எல்லாம் செய்யணுமா அப்படின்னா என்ன மலர் வந்து? ஏன் நான் தான் எல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? வில்லோ. செய்வாங்கல்ல வில்லோ. அதுக்கு ஆப்போசிட். அதாவது ரொம்ப தூரம் எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கீங்க. யாராவது உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டா நீங்க முதல்ல என்ன செய்வீங்கன்னு நான் ஒரு கொஸ்டின், அதுக்கு நான் வந்து பதில் நான் சொல்றேன், நீங்க என்ன மலர் மருந்துன்னு சொல்லுங்க. எதுவும் சொல்லாம அமைதியா இருப்பேன். என்ன மலர் மருந்து?
எந்த டைப் அவன்? அக்ரிமோனி. வேற ஆஸ்பன். அது பயத்துக்காக விடுறது. வேற நீங்க சொன்ன பதில நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்ஸ் மோர் சார். யாராவது உங்களுக்கு தவறா புரிஞ்சுக்கிட்டா நீங்க முதல்ல என்ன செய்வீங்க? அதுக்கு வந்து எதுவும் சொல்ல அமைதியா இருப்பேன் அப்படின்னு சொன்னா அது என்ன மலர் மருந்துன்னு கேட்டேன். பைனா. சென்டாரி சார். சென்டாரி சார். ஏப்பா என்னப்பா நீங்க அக்ரிமோனி சொல்லிட்டு அக்ரிமோனியை விட்டீங்களே. கீதா அக்ரிமோனி சொல்லிச்சு, அது ஸ்ட்ராங்காவே இல்லையா இருக்குல்ல? ஆமால. அதே மாதிரி அந்த இன்னொரு கேட்டகரி மனசு ரொம்ப காயம், பயங்கரமா எரியும் அப்படின்னா ஹாலி அண்ட் சிக்ரி. உள்ளுக்குள்ள ரொம்ப சுடும். இப்படி சொல்லிட்டானே நம்மளுக்கு எண்ணெய் வந்து சுடும் அப்படின்னு சொன்னா செரி ப்ளம். வில்லோ. நான் தப்பா நடந்துக்கணும் நான் அவங்கிட்ட அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? இல்லையா? எப்பா எல்லாம் ஒரு 8 வருஷமா இருக்கிறீங்கப்பா, என்னங்கப்பா நீங்க? தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறான்பா, தன்னைத்தானே குறை சொல்லிக்கிறான்பா. நான் தப்பா நடந்துக்கணும் விட்டுடுவேன், எனக்கு வேற வழி இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? விட்டுருவேன், எனக்கு வேற வழி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மலர் வந்து அந்த மனநிலை வந்து என்ன மலர் மருந்து? யோ லார்ச் எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகத்துக்கு தான் ஒரு லார்ச். வேற வழி. வால்நட். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின், உங்களுக்கு அதிகமா கோபம் வர நேரம் எதுன்னு கேக்குறாங்க. நாம சில ஆன்சர் சொல்றேன், அதுக்கு என்ன மலர் மருந்து சொல்லுங்க. யாராவது மெதுவா இருந்தா எனக்கு கோபம் வரும். Impatience. சூப்பர். Impatience. அதிகலனா கோபம் வரும். என்னங்கய்யா? மதிக்கலனா எனக்கு கோபம் வரும். மைனர். சிக்கிரி. சிக்கிரி. வைன். சிக்கிரி. 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 அநியாயத்தை பார்த்தா எனக்கு கோபம் வரும். எது? அநியாயத்தை பார்த்தா மக்கள் மாறவே மாட்டாங்க, எனக்கு கோபம் அதிகமா வரும் அநியாயத்தை பார்த்தா. அப்படின்னா என்ன மலர் மருந்து? எல்லாம் வெர்வைன். சூப்பர். யாரு வெர்வைன் சொன்னது? நான் தான், கீதா. கீதா. மக்கள் மாறவே மாட்டாங்க. மக்கள் மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? வில்லோ வாங்க. பீச். பீச். இது இவ்வளவுதான் அப்படின்னா என்ன மலர் மருந்து? ஃபைன். அது எப்படி விதி இவ்வளவுதான் போது பயன் எப்படி வரும்? அவங்க விதியை தானே குறை சொல்றாங்க. வில்லோ. 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 நீ தனியா இருக்கும்போது மனசு எங்க போகும்? நீ தனியா இருக்கும்போது மனசு எங்க போகும்னு கேட்டா என்ன பதிலா சொல்றீங்களா? கடந்த தனியா இருக்கும்போது மனசு எங்க போனா கடந்த கால நினைவுக்கு போயிடும் அப்படின்னு சொன்னானா அவன் என்ன மலர் மருந்து? வாட்டர் வயலட். இது ஹனிசக்கிள். ஹனிசக்கிள் தான் சார். ஒண்ணுமே முக்கியம் இல்ல. ஸ்வீட் செஸ்னட். ஸ்வீட் செஸ்னட். அக்ரிமெண்ட். தென் வில்லோ. வைல்ட் ரோஸ். வைல்ட் ரோஸ். எல்லாம் சுமையா இருக்குப்பா, அது எதை நினைச்சு பாக்குறது? எல்லாம் சுமையா இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? எல்லாம் சுமையா இருக்கு. எல்லாம் இல்ல கவிதா என்னமோ சொன்னாங்க, ஈரோடு கவிதா. இல்லம்மா, எல்லாம் சுமையா இருக்குன்னு சொன்னா ஒண்ணு இளம் இல்லாட்டி ஓக், ரெண்டு தான் சொல்லு. என் வழி யாருக்குமே தெரியல அப்படின்னா என்ன மலர் மருந்து? என் வழி யாருக்குமே தெரியல. சிக்கிரி.
இல்ல இல்ல நீங்க சிக்ரி அக்ரிமோனிலேயே வந்து நிக்கிறீங்க, மேல வர மாட்டேங்கிறீங்க. வேலை பையனை விட்டு இல்ல அவங்க தன்னுடைய கவனம் வரணுன்றதுக்காக அப்படி இல்ல நினைச்சிட்டேன். இதுல ஒரு சில பேர் மட்டும்தான் ஆன்சர் சொல்றாங்க, மத்தவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க. அதோட அர்த்தம் என்ன? மத்தவங்க எல்லாம் ஒண்ணுமே புரியல, எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. சூரியகலா, காசியா, இல்ல முஸ்தபா. சார், அதான் சார் ரிப்பீட்டடா சொன்னவங்க தான் ஆன்சர் சொல்றாங்களே தவிர சொல்லாதவங்களை நீங்க கை காட்டணும். அப்ப நீ சொல்லுன்னு கேட்கணும். இப்போ கம்மியா நம்ம கேட்கணும், அது கிளாஸ் மாதிரி ஆயிடும். சரி, என் வழி யாருக்கு சொன்ன எப்படி? மகேஷ் சொல்லுமா. பாப்பா மகேஷ் வாயை திறக்க மாட்டேங்குது. கவிதா வேலூர்ல இருக்காங்க, கவிதாவும் சொல்லலாம். மகேஷ் ரொம்ப நேரமா அமைதியா இருக்காது. 2 மகேஷ் இருக்காங்க. சந்திர மீனாட்சி, என் வழி யாருக்குமே தெரியல அப்படின்னா என்ன மலர் மருந்து? தனியா இருக்கும்போது மனசுல என்ன பேசு எங்க போகும்னு கேட்டா என் வழி யாருக்குமே தெரியலன்னு சொன்னா என்ன மலர் மருந்து? ஸ்வீட் செஸ்னட். சூப்பர் சூப்பர். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. உங்களுக்கு யாராவது இல்லைன்னு சொன்னா உள்ளுக்குள்ள என்ன, உங்க மனசுல என்ன நடக்கும்? பரவாயில்ல ஆனா முகம் வாடும் அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆன்சர்ஸ் தான் கேட்டுருக்கேன். ஏன்னா லைஃப்ல ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பேஷண்ட்டை நம்மளால வந்து இது பண்ண முடியும். இந்த மாதிரி கேள்விதான் தெரிஞ்சு வச்சுக்கணும். பரவாயில்ல முகம் வாடிடும் அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? ஜென்ஷன் கிடையாது. முகம் வாடிடுமா? சுஜாதா, வேலாயுதம், கணேஷ், கல்பனா, முஸ்தபா, ஜெயஸ்ரீ, காசி, சூரியகலா, சுதா. சுதாலாம் சொல்லவே மாட்டேங்குது. சுதா ஏன்? ராஜாராமன், குழந்தை வேலு, இதெல்லாம் பதில் சொல்லாம. நீங்க பர்சனலா பேசினாதான் சார் சொல்லுவாங்க. ஐயா நான் சொல்லிட்டுதான் இருக்கேன் ஐயா. ஏன் நானும் ஒரு சரி, அதான் இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. யாராவது இல்லைன்னு சொன்னா பரவாயில்ல ஆனா முகம் வாடுன்னு சொன்னா என்ன மலர் மருந்து? மஸ்டர்ட். சென்டாரி. எனக்கா இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொன்னா என்ன மலர் மருந்து? எனக்கா இல்லைன்னு சொன்னா நீ யாரையாவது கேட்டு அவன் வந்து இல்லைன்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள என்ன நடக்கும்ன்ற கேள்வியில எனக்கா இல்லைன்னு சொன்னான்னு மனசு எனக்கா இல்லைன்னு சொன்னா அப்படின்னு தோணுச்சுன்னா அது என்ன மலர் மருந்து? வைல்ட் ரோஸ். சிக்கிரி ஐயா. சிக்கிரி. ஆமா, கரெக்டா சொல்லுங்க. அவன் சரியில்லை அதனால அவன் இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றான் என்ன மலர் மருந்து? வில்லோ. வில்லோ. அவன் சரியில்லை. வில்லோ. பீச். பெர்ஃபெக்ஷன். பீச். நான் இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னா என்ன மலர் மருந்து? வெர்வைன். வால்நட். சார் வால்நட். இனிமேல் நல்லா டிசிஷன் எடுத்துக்கலாம். எனக்கு வேற வழி இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆச்சுங்களா? இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு கரெக்டா அதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம சாப்பாடு சாப்பிட்ட உடனே சாப்பாட்டுல வந்து ஆக்சிஜனு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜனு, பல வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்கு போய் ஜீரணமாகி அதில் 25% கழிவாகவும் 75% ஆற்றலாகவும் மாதிரி நம்மளை வாழ வைக்குது. அது போல நாம் சாப்பிட்ற பேட்ச் மலர் மருந்து என்ன வேதிப்பொருளா மாதிரி நம்ம மனசை சரி செய்து நம்மளுக்கு நற்பலனை ஏற்படுத்தி தருகிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க. ஞானமில்லா சுரப்பி. அதுல ஞானமில்லா சுரப்பி நான் என்ன வேதிப்பொருளா மாறுதுன்னு தான் நான் கேட்டேன். தெரியலையே. ஆக்சிஜன் சேஞ்ச் ஆகுது. நிக்கலைன். புரியல. இது ரொம்ப சிம்பிள். இதுதான் பேசிக். இது தெரிஞ்சுக்காம நம்ம வந்து ஃப்ளவர் மெடிசன் படிச்சிருக்கோன்றது இப்ப தெரியுதா? ரொம்ப பேசிக்.
யாருக்குமே தெரியல. flowers heal not by chemistry but by vibration only. frequency ஐயா. yes, வைப்ரேஷன் தான். இது வெறுமனே வைப்ரேஷன் தான். இதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ பெருசா கேள்வி கேட்டு எல்லாம் மூழ்கிறீங்களே நியாயமா இது? அதனாலதான் இதுல சைடு எஃபெக்ட் இல்ல, அடிக்ஷன் இல்ல, ஓவர் டோஸ் இல்ல. ஏன்னா எல்லாமே அதனாலதான். இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டரா மாறாது, என்சைமா மாறாது, விட்டமின் மினரலா மாறாது. அதனால இது வந்து ஒரு சின்ன இதுதான், வெறும் வைப்ரேஷனல் மெசேஜ் தான் அது. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். நோய் எங்க ஆரம்பிக்குது மனுஷனுக்கு? அவருக்கு அதாவது சோல் பிளஸ் மைண்ட் கான்ஃபிளிக்ட் தான் நோய். சோலுக்கு மைண்டுக்கும் கான்ஃபிளிக்ட் ஆச்சுன்னா தான் நோய். மனதும் ஆன்மாவும். ஆமா, நெகட்டிவ் எமோஷன், பிசிக்கல் டிசீஸ் தான் இதுக்கு மூணுக்குமே காரணம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மலர் மருந்து என்ன செய்யுதுன்னா, ஃப்ளவர் வைப்ரேஷன் வந்து மைண்ட் ஃப்ரீக்வன்சியோட கரெக்ட் ஆகுது. நெகட்டிவ் எமோஷனை டிசால்வ் பண்ணுது. மைண்ட் கம்ஸ் டு பேலன்ஸ். இதுதான் இதனுடைய ரொம்ப சிம்பிளான விஷயம். இது சயின்டிபிக் லாங்குவேஜில் சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க? பேச்சுலர் ரெமடிஸ் டூ நாட் ஆக்ட் பார்மகாலஜி, ஆக்ட் இன்ஃபார்மலிட்டி, ரெசனேட் வித் எமோஷன்ஸ் பேட்டர்ன். அவ்வளோதான். ட்ரிகர்ஸ் செல்ஃப் ரெகுலேஷன். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாங்க இதை. இது 75% மனுஷன் சாப்பிட்டா உணவுல எனர்ஜி கிடைக்கிற மாதிரி இது 75% பிசிக்கல் எனர்ஜி. இந்த பேட்சை பொறுத்த இது எமோஷனல் எனர்ஜி, கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான். இதனாலதான் வந்து நம்ம ஃப்ளவர் மெடிசன் கிட்ட போயின்னு இருக்கோம். புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சியை புரிஞ்சுக்கிட்டுலாம் எப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சா கிளாஸ் போட்டா எல்லாம் நீங்க வரீங்கன்னா நான் வந்து இந்த கிளாஸ் இது பண்றேன். பஞ்சபூத தத்துவம், அதாவது ஒவ்வொரு பூதமும் நம்ம உடம்புல ஒவ்வொரு பூதமும் என்ன மாதிரி எஃபெக்ட் மனித பஞ்சபூதத்துல பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன மாதிரியான உடல் குறிகள் வரும், என்ன மாதிரி நோய் வரும், அதுக்கு என்ன மாதிரி மருந்து கொடுத்து நம்ம சரி பண்ணலான்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கெல்லாம் வந்து சரின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அது நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன், கிளாஸ்ல சொல்றேன். சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. அதான் பண்ணிக்கிறோம். Thank you sir. Sure. சரியா? மகேஷ் என்ன ஆச்சு சைலண்ட் ஆகுற? குழந்தை வேலை ஐயா எதுவுமே பேச மாட்டேன்றாரு. சார் மியூட் பட்டன் ஆன் பண்றதுக்கு தெரியல. டிராவல்ல இருக்கேன். சரிங்க ஐயா. இப்ப இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு ஏதாவது மனசுல பதிகிற மாதிரி இருக்குதா? ஆமாங்க ஐயா. அக்ரிமோனே ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. அக்ரிமோனே ஆணி அடிச்ச மாதிரி இருக்கு. ரிவைஸ்